திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் 3 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் பணத்திற்காக தூங்கிக் கொண்டிருந்த தந்தையின் கழுத்தில் கட்டுவிரியன் பாம்பை கடிக்க வைத்து கொலை செய்துள்ளனர். பணத்திற்காக மகன்களே செய்த சம்பவத்தின் பரபரப்பு பின்னணி என்ன? திருவள்ளூர் மாவட்டம் பொதட்டூர்பேட்டை நல்ல தண்ணீர் குளத்தைச் சேர்ந்தவர் 56 வயதான கணேசன். வீட்டருகே உள்ள அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் ஆய்வக உதவியாளராக பணியாற்றி வந்துள்ளார் கணேசன். இவருக்கு மோகன்ராஜ், ஹரிஹரன் என 2 மகன்கள் உள்ளனர். இருவருக்கும் திருமணம் முடிந்து ஒரே வீட்டில் கூட்டு குடும்பமாக வசித்து வருகின்றனர். மூத்த மகன் மோகன்ராஜ் நெசவு தொழிலும், இளைய மகன் ஹரிஹரன் கார் டிரைவராகவும் வேலை செய்து வந்துள்ளனர். கடந்த அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி நள்ளிரவு வீட்டில் கட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்த கணேசனை கட்டுவிரியன் பாம்பு கடித்ததாக கூறி அவரது மகன்கள் பொதட்டூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் பாம்பு கடித்து ஏற்கனவே அவர் இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர். இது குறித்து பொதட்டூர்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்நிலையில் கணேசன் பெயரில் இருந்த 3 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் பணத்தை பெறுவதற்காக அவரது குடும்பத்தினர் விண்ணப்பித்துள்ளனர். கணேசன் மீது மட்டும் கடந்த 6 மாதங்களில் ரூபாய் 3 கோடி அளவுக்கு காப்பீடு செய்யப்பட்டுள்ளது. இதனால் சந்தேகமடைந்த காப்பீட்டு நிறுவனங்கள் வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்கிடம் புகார் அளித்தன. இதையடுத்து ஐஜி அஸ்ராகருக்கு உத்தரவின் பேரில் திருவள்ளூர் மாவட்ட எஸ்பி விவேகானந்த சுக்லா மேற்பார்வையில் டிஎஸ்பி ஜெயஸ்ரீ தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு இவ்வழக்கை புலன் விசாரணைக்கு எடுத்தனர். தனிப்படை நடத்திய விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்தன. கணேசன் இறந்தால் காப்பீட்டு தொகை மற்றும் அரசு வேலை கிடைக்கும் என 2 மகன்களும் முடிவு செய்து பாம்பை கடிக்க வைத்து தந்தையை கொன்றிருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கணேசனை கொலை செய்வதற்காக பாலாஜி, பிரசாந்த், தினகரன், பூபாலன் ஆகியோர் உதவியிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அதைத் தொடர்ந்து மோகன்ராஜ், ஹரிஹரன், பாலாஜி, பிரசாந்த், தினகரன், பூபாலன் ஆகிய 6 பேரை போலீசார் கைது செய்தனர். மோகன்ராஜ், அவரது தம்பி ஹரிஹரன் இருவரும் கடன் தொல்லையால் சிக்கி தவித்து வந்ததால் உல்லாச வாழ்க்கை மற்றும் அரசு வேலைக்கு ஆசைப்பட்டு தந்தையை கொலை செய்துள்ளனர். இதற்காக யாரும் கண்டுபிடிக்காத வகையில் நூதன முறையில் கொலை செய்ய சதி திட்டம் தீட்டியுள்ளனர். சென்னையில் தனியார் நிறுவனத்தில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு பணியாற்றி வந்த மோகன்ராஜ், அவருடன் அதே நிறுவனத்தில் வேலை செய்து வந்த பாலாஜி என்பவரின் உதவியை நாடியுள்ளார். பாலாஜி, பிரசாந்த் என்பவரின் உதவியுடன் பாம்பு பிடிக்கும் நபரான தினகரன் என்பவரை தொடர்பு கொண்டிருக்கிறார். பாம்பு பிடிக்கும் நபரான தினகரனுக்கு பண ஆசை காட்டி அவரை சம்மதிக்க வைத்துள்ளனர். மணவூர் காட்டுப்பகுதிக்கு சென்று கொடிய விஷம் கொண்ட கட்டுவிரியன் பாம்பை பிடித்து சாக்குப்பையில் அடைத்து 4 பேரும் காரில் பொதட்டூர்பேட்டையில் உள்ள கணேசன் வீட்டுக்கு எடுத்து வந்துள்ளனர். அப்போது வீட்டில் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த கணேசன் கழுத்தில் 3 முறை பாம்பை கடிக்க வைத்துள்ளனர். இதில் விஷம் தலைக்கேறி கணேசன் இறந்ததை உறுதி செய்த பின்னர் பாம்பை அதே இடத்தில் தினகரன் அடித்து போட்டுள்ளார். பிறகு 4 பேரும் காரில் சென்று விட்டனர். சிறிது நேரம் கடந்த நிலையில் தங்கள் தந்தையை பாம்பு கடித்து விட்டதாக குடும்பத்தினர் மற்றும் அக்கம் பக்கத்தினரை நம்ப வைத்துள்ளனர். உடனே ஹரிஹரன் மற்றும் மோகன்ராஜ் இருவரும் கணேசனை அங்குள்ள அரசு மருத்துவமனைக்கு எடுத்து சென்றனர். அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் கணேசன் இறந்துவிட்டதை உறுதிப்படுத்தியுள்ளனர். கணேசன் இறப்பதற்கு 1 வாரம் முன்பாக அதே ஆட்களை வைத்து நல்ல பாம்பை வைத்து கடிக்க வைத்துள்ளனர். ஆனால் அதில் அவர் பிழைத்துக் கொண்டதால் இந்த முறை கொடிய விஷம் கொண்ட கட்டுவிரியன் பாம்பை கொண்டு வந்து கடிக்க வைத்திருப்பது தெரிய வந்துள்ளது. கணேசன் கொலைக்கு சதித்திட்டம் தீட்டிய அவரது 2 மகன்கள் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். அவர்களிடம் இருந்து கார், பைக் மற்றும் செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கொடிய விஷம் கொண்ட கட்டுவிரியன் பாம்பை காட்டில் பிடித்து கொண்டு வந்து கணேசனின் கழுத்தில் கடிக்க வைத்து கொலை செய்ய 1.5 லட்சம் கூலியை மோகன்ராஜ் கொடுத்துள்ளார். இதற்காக மோகன்ராஜ் கூகுள் பே மூலம் நவீன்குமார் என்பவருக்கு ரூபாய் 90,000 அனுப்பியுள்ளார். மேலும் ரொக்கமாக 60,000 கொடுத்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை பாம்பு பிடிக்கும் தினகரன் மற்றும் அவருடன் செயல்பட்ட 3 பேரும் பிரித்து கொண்டுள்ளனர். 3 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் பணம் மற்றும் அரசு வேலைக்கு ஆசைப்பட்டு பாம்பை கொண்டு தந்தையை கடிக்க வைத்து மகன்களே கொன்றது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.